நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னென்ன காம்போனன்ட், அந்த காம்போனன்ட்லாம் வந்து எப்படி பிளேஸ் பண்றது? எஸ்எம்டி காம்போனன்ட்னா என்ன? த்ரூ ஹோல் காம்போனன்ட்னா என்ன? கனெக்டர்ஸ்னா என்ன? டிரான்சிஸ்டர்னா என்ன? எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல யாருனா இன்ட்ரஸ்டடா இருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த காம்பவுண்டோட நேம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர். கண்ட்ரோலருடைய ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா, த்ரூ ஹோல் டைப். இதுவும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் தான் உங்களுக்கு. இது மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வந்து போட்டிருப்பாங்க. எத்தன ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 12 மெகா ஹெர்ட்ஸு, 8 கிலோ ஹெர்ட்ஸு அந்த மாரி வந்து போட்டிருப்பாங்க. ஹெர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சியோட யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸு. அதாவது ஒரு ஹியூமனுக்கு வந்துன்னு எப்படி ஹார்ட்டுன்னு ரொம்ப முக்கியமோ, அதே மாரி தான் கண்ட்ரோலருக்கும் அந்த கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் வந்தும் ரொம்ப முக்கியம். இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய வேல்யூ போட்டிருப்பாங்க. அத வச்சு நீங்க ஈஸியா வந்துன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எத்தன கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. அதனால நீங்க எப்படி வேணா சால்வ் பண்ணலாம். பிளஸ், மைனஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டரா, பிஜேடியா, ஐஜிபிடியான்னு சொல்லிட்டு இதனுடைய பார்ட் நம்பர் வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் நம்பர் வந்து எழுதியிருக்கும். ஸோ நீங்க அத வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இது டிரான்சிஸ்டரா, இல்ல வந்து பிஜேடியா, இல்ல ஐஜிபிடியா, மாஸ்ஃபெட்டான்னு சொல்லிட்டு நீங்க அதில இருக்கிற பார்ட் நம்பர வச்சு அப்புறம் தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இதுக்கு வந்துன்னு எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு சொல்லிட்டு 3 பின்ஸ் வந்துன்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் வியூ ஆகுதா உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா 3 பின்ஸ் இருக்கு. இந்த 3 பின்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஃபிளாட் பக்கம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பின்னு, சென்ட்ரல்ல இருக்கிறது செகண்ட் பின்னு, லாஸ்ட் வந்து தேர்ட் பின்னு. சேம் அதிலயும் பார்த்தீங்கன்னா, எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு இருக்கும். இந்த காம்பவுண்டோட நேம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய நேமும் டிரான்சிஸ்டர் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது எப்படி எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பின், செகண்ட் பின், தேர்ட் பின் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ரைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட்டா ஒரு இது ஐடென்டிஃபை இருக்கும். அத வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டர். ஸோ இந்த மாரி கனெக்டர்லாம் மோஸ்ட்லி நம்ம எங்க பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டர் நேம் பார்த்தீங்கன்னா, எஃப்பிசின்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிள் பிசிபி கனெக்டர். இது வந்து மொபைல் ஃபோன்லாம் நம்ம வந்து அதிகமா பார்க்கலாம். ஸோ மொபைல் ஃபோன்ல, லேப்டாப்ல எல்லாத்துலயும் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன்ல நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ண மொபைல் ஃபோன் தான். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்க, ஃப்ளெக்சிபிள் பிசிபி கனெக்டர் இடத்துல பிளேஸ்ல வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஃப்ளெக்சிபிள் பிசிபி கனெக்டர் வந்து உங்களுக்கு பிசிபியே பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஃப்ளெக்சிபிள் இருந்துன்னு ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா தான் இப்படி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா. இதில வந்து ஃப்ளெக்சிபிள் பிசிபின்னு குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல அந்த கனெக்டர் இருக்கு. ஸோ அத வந்து அதில வந்து இன்சர்ட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து மொபைல் ஃபோனுடைய பேக் சைடு கேமரா. ஃப்ரண்ட் சைடு கேமரா வந்து ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்டர். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே. அந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் உங்களுக்கு ஒண்ணொண்ணு கனெக்டர் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க இப்படி தான் வந்து ஈஸியா பார்த்து ஐடென்டிஃபை பண்ற மாரி இருக்கும். மொபைல் ஃபோன்ல இருக்கிற கேமரா எல்லாமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஈஸியா. இது வந்து கேமரா சென்சார். ஸோ இந்த மாரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல யாருனா இன்ட்ரஸ்டடா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி-சி டைப் கனெக்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த யூஎஸ்பி-சி டைப் கனெக்டர் இந்த மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, பி டைப் கனெக்டர். ஸோ சி டைப் கனெக்டர்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் 2 டைப்ஸ் இருந்துன்னு இருக்கு. இந்த மாதிரி கனெக்டர் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டர் வந்து யூஎஸ்பி ஏ டைப் கனெக்டர். சிஸ்டம் அண்டு லேப்டாப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கனெக்டர் வந்து மோஸ்ட்லி நிறைய பார்த்துருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பின்ஸ் வந்து சைடில் இருக்குங்களா, அந்த சைடில் இருக்கிறது வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கோசரம் இதுவும் அதே கனெக்டர் தான். சென்டரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 பின்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, டி ப்ளஸ்ஸு, டி மைனஸு, வி ப்ளஸ்ஸு, வி மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டரோடைய நேம் பார்த்தீங்கன்னா, ஆர்எம்சி கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஆர்எம்சினா வந்து ரிலிமெண்ட் கனெக்டர். இந்த டைப்ல பார்த்தீங்கன்னா, இது த்ரூ ஹோல் டைப்பு. எஸ்எம்டி டைப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற மாரி இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மதர் போர்ட்ல வந்து இந்த காம்பவுண்ட்லாம் எப்படி சால்டர் பண்றது, டீசால்டர் பண்றதுன்னு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் குடுக்குறேன். நம்மலாம் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்றாங்கல்ல, ஆம்பிளிஃபையர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கனெக்டர நீங்க நெறைய வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து கனெக்டர்ல டைப்ஸ் தான். ஒரு சைட்ல மட்டும் தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். அதனால உங்களுக்கு கனெக்ஷன் ப்ராப்ளம் வராது. அதே இந்த ஆர்எம்சி கனெக்டர் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதில வந்து கனெக்ட் பண்ற இடத்துல கன்ஃப்யூஷன் வரும். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு மாரி குடுத்துருப்பாங்க. நீங்க அந்த சைடு தான் வந்து கரெக்ட்டா பார்த்து பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். இதில வந்து நம்மளால ஒரு சைடு மட்டும் தான் பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெடர் பின் கனெக்டர். ஹெடர் பின் கனெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எத்தன பின்ஸ் இருக்குன்னா, 1x40 பின்ஸ், 1x20 பின்ஸ் அந்த மாரி நெறைய இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் கனெக்டர் 2 டைப்ஸ்ல வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் கனெக்டர். இது வந்து 2 கிராஸ்.
2x10 அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைப், இது வந்து வெர்டிக்கல் டைப்பு. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர். அதாவது மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூன்னு இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் டைட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒயர் டைட் ஆயிரும். ஸோ அந்த கேப்பில் வந்து ஒயரை ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிடுவாங்க. இன்செர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து த்ரூ ஹோல் காம்போனன்ட்டு. உங்களுக்கு சைஸ் வித்தியாசம் தானே ஏற்படும். ஏன்னா இதனுடைய பொறுத்து மாறும். 2.2 2.54ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு 2 பின் கனெக்டர் 3 பின் கனெக்டர் தான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 4 கனெக்டர் ஆயிடுச்சு. ஸோ அனதர் அதே மாதிரி இன்னொன்று இன்செர்ட் பண்ணுறோம் பாருங்கள். உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 கனெக்டர் ஆயிரும். நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக இன்செர்ட் பண்ணால் தான் உட்காரும். இந்த மாதிரி மாற்றி இன்செர்ட் பண்ணால் உட்காராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் காம்போனன்ட். அதனால் நீங்கள் சால்டர் பண்ணக்குள்ள வந்து பிசிபியோட பாட்டம் சைடில் தான் நீங்கள் வந்து சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ன்னு இருக்கும். பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக பார்த்தா நம்ம கனெக்டரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில், அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ். உங்களுக்கு ஒவ்வொரு கனெக்டரும் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்மால் சைஸில் இருக்கிறது வந்து ஹெட்டர் பின் கனெக்டர், இந்த ஒயிட் கலர் போனிக்ஸ் கனெக்டர், இந்த லென்த்தான கை வச்சு காட்டுறல இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா கனெக்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் ஷார்ட்டா கனெக்டர் தான். அடுத்து இந்த கலர் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஹெட்டர் பின் கனெக்டர் தான். ஹெட்டர் பின்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல் கனெக்டர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசப் கனெக்டர், விஜிஏ வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கனெக்டர். அதில் வந்து மேல் ஃபீமேல். இது வந்து ஈத்தர்நெட் கனெக்டர், யூஎஸ்பி கனெக்டர், ஆடியோ கனெக்டர். விஜிஏ கனெக்டர்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கனெக்டர். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி பின் வந்திருந்தால் அது வந்து மேல் கனெக்டர், ஆப்போசிட்டாக வந்திருந்தால் அது வந்து ஃபீமேல் கனெக்டர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர் வந்து இல்லை. ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக தான் வந்து ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர். மொபைல் சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏ டைப் கனெக்டர் வந்து இருக்கும். அடாப்டரில் வந்து, அதாவது அடாப்டர் உள்ள இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு தான் இருக்கும். பிளாக் கலர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஜாக் கனெக்டர். இதை வந்து எங்கே பார்க்கலாம்னா இந்த கனெக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா விஜிஏ கனெக்டர். இதுல வந்து டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 பின்ஸ் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தா நம்ம லேப்டாப் போர்டில் வந்து பார்க்கலாம். இது வந்து லேப்டாப் டெல் கம்பெனியோட லேப்டாப் உடைய போர்டு. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க லென்த்தாக இருக்கிற இடத்துல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏ டைப் கனெக்டர் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இருக்கும். இதில் வந்து யூஎஸ்பி ஏ டைப் கனெக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தாக இருக்கிறது வந்து இது வந்து யூஎஸ்பி ஏ டைப் கனெக்டர். ஃபைனலாக இந்த சென்டர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா கனெக்டர். இந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்டர்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்னு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஜாக் கனெக்டர். இதுதான் மொபைல் சார்ஜ் போடுற கனெக்டர். இப்படி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து விடுறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.